ஜோசியம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா சொல்பவனின் புத்திசாலித்தனமும் கேட்பவனின் பைத்தியகாரத்தனமும் தான், அதாவது முட்டாள்தனமும் தான் ஜோசியங்கிறது. வீட்டுக்குள்ள இல்லாமல் வெளியில் ஆத்தங்கரையில் உட்கார்ந்து செய்தால் அதை வந்து நம்ம முன்னோர்கள், அதாவது செத்து போனவங்க வந்து ஈஸியா ரிசீவ் பண்ணிக்குவாங்களாம். என்னடா இது ரிசீவ் பண்ணிக்கிறதா, ஏன் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி ஒரு கையொப்பம் வாங்கிட்டு வந்துரு அவங்க கிட்ட, 2 வடை, ஒரு பாயாசம், கொஞ்சம் சோறு, ஒரு ரசம் கொஞ்சம் கொடுத்து அனுப்பியுள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெற்றுக்கொண்டேன்னு ஒரு கையொப்பம் வாங்கிட்டு வந்து செத்து போனவங்க கிட்ட ஆடி அமாவாசை, திதி, தர்ப்பணம், அதாவது இறந்தவர்களுக்கு திதி தரேன், தர்ப்பணம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமேஸ்வரத்தில் பயங்கரமான கூட்டம். அது சம்பந்தமா ஊடகங்கள்ல இதுக்கு ஒரு விளம்பரம் கொடுத்து புரோக்கர்களுக்காக ஒருத்தர் யாராவது ஒருத்தர் பேச விட்டு எப்படியெல்லாம் இந்த தர்ப்பணம் செய்வது, திதி செய்வது அப்படின்னு ஒரு விளக்கம் வேற. இதுவெல்லாம் வந்து உண்மையா, அல்லது இது எதுக்காக செய்யறாங்க, இதில் யாரு நன்மை அடையறா, இது வெறும் மூட நம்பிக்கை மட்டுமா, அல்லது உழைக்கும் மக்களை எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க, அதற்கு இந்த ஊடகங்கள் கூட துணையா இருக்குது அப்படிங்கறத பத்தி எல்லாம் இன்னைக்கு நம்ம தெளிவா பேசுவோம். ஒருத்தங்க வந்து இறந்துட்டா அவங்களுக்கு வந்து ஏதாவது சடங்குங்கிற பேர்ல அவங்களுக்கு வந்து திதி தரேன், இங்க இருந்து சாப்பாடு அனுப்புறோம், அவருக்கு வந்து இந்த மந்திரம் செய்யணும், இந்த கோயில்ல இத்தனை நாள் போய் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த இறந்தவங்க வீட்டுல அந்த கொல்லி வச்சவர்கிட்ட சொல்லிடுவாங்க, அதாவது அவங்க சொந்தக்காரங்கிட்ட சொல்லுவாங்க. அதை வந்து அவங்க முழுசா அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இதை பத்தி சொல்லணும்னா சுருக்கமா, பெரியார் வந்து கடவுளை கற்பித்தவன் முட்டாள், பரப்புகிறவன் அயோக்கியன், அதாவது கடவுளை பரப்புகிறவன் அயோக்கியன் சொன்ன பெரியார், ஆத்மா, மோட்சம், பிதிர்லோகம், நரகம் இவைகளையெல்லாம் கற்பித்து பரப்புகிறவன் மகா மகா அயோக்கியன் சொல்றாரு. அவனாவது கடவுளை பரப்பிட்டு போறான், இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் இதை செய்தார் அப்படின்னு சொல்லி. இவன் வந்து அதுக்கு ஒவ்வொன்றுக்கு வந்து இதை இப்படி செஞ்சா அவர் அங்க உயிர் வாழ்வார், இவர் இப்படி இருப்பார், இதை செய்தால் உங்களுக்கு நன்மை, இதை செய்தால் தீமை அப்படின்னு அதை வந்து கற்பிச்சு அதன் மூலியமா இந்த மக்களை ஏமாத்தி வந்து பணத்தை வந்து திருடுறான், பணத்தை புடுங்குறான். அதனால இவனை வந்து மகா மகா அயோக்கியன்னு சொல்லி பெரியார் சொல்றாரு. உண்மையால மகா மகா அயோக்கியத்தனம் தான். இதையெல்லாம் வந்து இப்ப வந்து ஒரு ஊடகங்கள்ல ஒரு சன் நியூஸோ புதிய தலைமுறையோ எதுவோ வேணா இருக்கட்டும், ஒரு இரவு வந்து ஒரு விவாதம் வந்து டெய்லி எல்லா சேனலையும் நடக்கும். அதாவது மோடி ஒரு திட்டம் கொண்டு வர்றார், அல்லது முதல்வர் ஸ்டாலின் ஒரு திட்டம் கொண்டு வருகிறார், அல்லது எடப்பாடி இதை செய்தார் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொன்னா அது வந்து சரி, மோடி செய்தது சரிதான் அப்படிங்கறதுக்கு 2 பேர்த்த கூப்பிட்டா, மோடி செய்தது தவறு என்று பேசுவதற்கு 2 பேர்த்த கூப்பிடுவாங்க. இல்ல இந்த திட்டத்தை இப்படி பண்ணிருக்கலாம், அல்லது இல்ல அது அந்த திட்டத்தால் இப்படி பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 2 தரப்பையும் கூப்பிட்டு பேசுவாங்க. இப்ப இதை நடத்துறதுதான் ஓகே, இது சரி. அப்ப அதே போல ஊடகங்கள் ஒரு அறிவியல் மனப்பான்மையை தான் இவங்க வந்து நியாயமா பரப்பணும். இவங்க அறிவியல் மனப்பான்மையை வந்து பரப்பாவிட்டா கூட சரி, அது 2ஆம் பட்சமா பார்ப்போம். ஆனா ஒரு முட்டாள்தனத்தை, ஒரு அயோக்கியத்தனத்தை ஒரு புரோக்கர்களுக்கு விளம்பரமா தன்னுடைய சேனலை இவங்க பயன்படுத்துறவங்க, அவனுக்கு ஒரு விளம்பரத்தை கொடுக்கற இந்த சேனல்காரங்க, இவன் காலையில இன்னைக்கு கூட காலையில சன் நியூஸ்ல வித்யாதரன், முனைவர் வித்யாதரன் ஜோதிடர், அவர் கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க. அல்லது வேறு சேனல்கள யோக்கியமா அப்படின்னா வேறு சேனல்களிலும் பேர் மாறும். இதுக்குதான் எத்தனையோ பேர் இருக்காங்களே. எவனாவது ஒருத்தனை கூப்பிட்டு அவனை உட்கார வச்சு இதை எப்படி செய்வது, இது வந்து மனைவி செய்யலாமா, இறந்தவரின் மனைவி செய்யலாமா, மகன் செய்யலாமா, இதை வந்து வீட்டுக்குள்ளேயே செய்யலாமா, ஆத்தங்கரையில் செய்ய வேண்டுமா, அல்லது எந்த ஊரில் ராமேஸ்வரம் போக வேண்டுமா, பேரூர் போக வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள், அதாவது திதி தர்ப்பணம் பண்ற மக்கள் மூட நம்பிக்கையில் நம்ம அப்பாவுக்கு உண்மையான இப்படி எல்லாம் பண்ணா போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க அதை பண்றாங்க. அந்த மக்கள் வந்து இவங்க கிட்ட வந்து போன் பண்ணி சேனல்ல கேட்டா, இந்த சேனல்ல ஒருத்தர் அவரு இந்த ஃப்ராடுக்கும் இந்த மக்களுக்கும் புரோக்கர் போல சேனல்காரரு. அப்ப அவர் வந்து இந்த இடத்துல இருங்க, ஒரு நிருபர் ஒருத்தர் பேசுறாரு, ஒரு மக்கள் இவங்களுக்கு ஒரு சந்தேகத்தை கூட தீர்த்துருங்க அப்படின்னா அவங்க கேக்குறாங்க, இந்த மாதிரி என் கணவர் இறந்துட்டாரு, இது வந்து மகன் தான் வந்து போய் கொடுக்கணுங்களா இல்ல நானே கொடுக்கலாமா? அவர் உடனே விளக்கம் கொடுக்கிறாரு. அவன் என்ன கொடுக்கறான்னா, இந்த மாதிரி ஐயோ நீங்கள் பெண்கள், நீங்க வந்து நீங்க செய்யக்கூடாது, மகன் தான் செய்ய வேண்டும், ஒருவேளை நீங்கள் தேவைப்பட்டால் அவர் தலைமையில நீங்கள் கை வைத்துக் கொள்ளலாம். இந்த விளையாட்டுல எல்லாம் குழந்தைய பாஸ் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி அவருக்கு பாஸ் கொடுத்துட்டா இவர் மூலியமா அப்படி போய்க்குமா. அதுக்கு இன்னொன்னு சொல்றான் அவன் பாருங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு. இவர் வந்து வீட்டுக்குள்ள இல்லாமல்
வெளியில் ஆத்தங்கரையில் உட்கார்ந்து செய்தால் அதை வந்து நம்ம முன்னோர்கள், அதாவது செத்து போனவங்க வந்து ஈஸியா ரிசீவ் பண்ணிக்குவாங்களாம். என்னடா இது ரிசீவ் பண்ணிக்கிறதா? ஏன் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி ஒரு கையொப்பம் வாங்கிட்டு வந்துரு அவங்க கிட்ட. 2 வடை, ஒரு பாயாசம், கொஞ்சம் சோறு, ஒரு ரசம், கொஞ்சம் கொடுத்து அனுப்பியுள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெற்றுக்கொண்டேன்னு ஒரு கையொப்பம் வாங்கிட்டு வந்து செத்து போனவங்க கிட்ட. ஏன்னா நாளைக்கு ஏதாவது கோர்ட்ல இது வழக்கு போட்டாருன்னா, பையன் உயிரோடு இருந்த போது நல்லா சோறு போட்டானுங்க, செத்ததுக்கு அப்புறம் சோறே அனுப்புறது இல்லையா அமாவாசையானா அப்படின்னு சொல்லி வழக்கு இது வந்துருமா? அப்படியே சொல்றான். ரிசீவ் அவரு ஆத்தங்கரையில வந்து ரிசீவ் பண்ணிக்குவாங்க. அப்படியே இன்னும் ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு ஒவ்வொன்னா கேட்கறாங்க. ஏன்னா கேட்கறவங்க ஜோசியம் அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா சொல்பவனின் புத்திசாலித்தனமும் கேட்பவனின் பைத்தியகாரத்தனமும் தான், அதாவது முட்டாள்தனமும் தான் ஜோசியங்கிறது. நம்ம கேட்கற வரைக்கும் என்ன வேணாலும் சொல்லுவான். அதை இவன் சன் நியூஸ்ல காலையில 9 மணிக்கு உட்காந்து ஒளிபரப்பிட்டு இருக்கான். இவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான். சரி, ஓகே, 9 மணிக்கு 9 to 9 ஒளிபரப்புறீங்க, இதோ பண்றீங்க. நீ 9 to 10 இந்த ஜோசியம் என்பதும் இந்த திதி கொடுப்பதும் பித்தலாட்டம், எப்படி, எதனால், ஏன் அப்படின்னு சொல்லி இதை மறுக்கிறவர்கள் இருக்காங்க தானே? இல்லாம இருக்காங்களா? அவங்க கிட்ட சொன்னாங்களா யாராவது? அப்படி ஒருத்தர் கூட இந்த உலகத்துல இல்ல, அல்லது இந்தியாவில் இல்ல, தமிழ்நாட்டுல வந்து அப்படி ஒருத்தர் கூட இல்லைன்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களா? நீ கூப்பிடு, ஒரு மருத்துவர், ஒரு அறிவியலாளர், அல்லது திராவிட இயக்கத்துக்காரங்க, சிற்பிராசன் போன்ற மந்திரமில்லை தந்திரமேன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க பரப்பி வருகிற சிற்பிராசன் போன்றவர்கள், அல்லது இவர் எழிலன் சட்டமன்ற உறுப்பினர், அவரெல்லாம் இதை வந்து விளக்கி தமிழ்நாடு முழுக்க அறிவியல் விளக்க கண்காட்சினே நடத்தியிருக்காரு. இப்ப கூட சட்டமன்றத்துல இதுக்கு வந்து மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டம்னு சொல்லி தீர்மானம் கொண்டு வரணும்னு பேசினாரு. ஏன் நீங்க அதுதான் பண்ணணும். இந்த திதி தருவதெல்லாம் உண்மைன்னு சொல்லி பேசுறவன், இதை செய்தால் நன்மைன்னு பேசுற ஒருத்தன் இருக்கும்போது இது ஏமாற்று, இது பித்தலாட்டம் அப்படின்னு சொல்றாங்க ஆள் இருக்கல்ல, நீ அதை பண்ணு. இதை பார்க்கிற மக்கள் அவங்க முடிவு பண்ணிக்கிட்டு, இளைஞர்கள் முடிவு பண்ணிக்கிட்டு, உனக்கு அவ்வளவு பயமா? டே, உங்களுக்கு தான் கடவுளே உங்க கூட துணையா இருக்காரு. நீங்க அனுப்புறது யாருக்கு அனுப்புறீங்க? சிவபெருமான் கிட்டையும் அங்க விஷ்ணு அவங்ககிட்ட தான் அனுப்புறீங்க பண்றீங்க. அவரும் சேர்ந்து இந்த சேனல்ல இது நடக்கிற விவாதத்தை அவரும் பார்த்துட்டு, ஏன் அதை நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒரு தரப்பை மட்டும் இதை போட்டு காட்டினா இதை பார்க்கறவள முட்டாள்தனம் அவன் நம்பிட்டே இருக்கணுமா? ஏமாற்ற வேலை அவன் பண்றது அயோக்கியத்தனா, அந்த அயோக்கியத்தனத்துக்கு நீங்க துணையா இருக்கீங்கல்ல சன் நியூஸ். இதையெல்லாம் தான் கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த இதை விளக்கி பெரியார் இயக்கங்கள் தொடர்ச்சியா மூட நம்பிக்கையுடைய பிரச்சாரம். இந்த இதுல வந்து நீங்க மூட நம்பிக்கை அப்படிங்கிறத தாண்டி நம்மளுடைய பொருளை, நீங்க பார்ப்பனர்கள் வந்து ஒருத்தன் வந்து இந்த மண்ணுல பிறந்துட்டான்னா, பிறந்ததும் அவனுக்கு வந்து பிறந்த நேரம், அவனுடைய ஜாதகம், அதையெல்லாம் எழுதுறதுக்கு பாப்பான் வந்து வசூல் பண்ண ஆரம்பிச்சான்னா, அவன் கல்யாணம், பிறந்த நாள், பொண்ணு பாக்குறப்ப ஏதாவது தோஷம் இருந்தா அதை நிவர்த்தி பண்றோமா, ஒண்ணு தப்பு இருக்குதுன்னு சொல்லி இவனுக்கு இந்த குறையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பணத்தை வசூல் பண்ணுவான். அப்புறம் அந்த குறையை சரி பண்றதுக்கு ஒரு மந்திரம் இருக்கும்பா, அப்படி சொல்லி பணத்தை ஏமாத்துவான். நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா வச்சுக்கோங்க, சாமி நடந்துச்சுங்க சாமி, இதை சரி பண்றதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதுங்களா அப்படிமா. இவன் வாழ்றதே, பாப்பான் வாழ்றதே பரிகாரத்துலதான். அப்ப அது ஒண்ணும் இல்லைங்க, அதுக்கு வந்து ஒரு 4 செவ்வாய்க்கிழமை மட்டும் நீங்க இங்க வந்து இந்த பச்சரிசி, அது இது நெய் இதெல்லாம் கொண்டு வாங்க, ஒரு 1001 காணிக்க வைங்க, அப்புறம் நான் அதை சரி பண்ணிடுவேனுங்க அப்படின்னா. அப்ப இவங்க மக்கள் ஏமாந்துட்டே இருப்பாங்க. இப்படி ஏமாத்துறதுதான் உங்க பொழப்பு. இப்படி அந்த பிறந்தவன் கடைசியில செத்தா கருமாதி பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் அவனுக்கு வருஷாந்திரம், ஆடி அமாவாசை இந்த மாதிரி ஏதாவது வந்தா அவங்களுக்கு வந்து மேல பணம் இந்த உணவுகள் அனுப்புற வரைக்கும் விடவே மாட்டோம். நம்ம உழைக்கும் மக்கள், ஏழை எளிய மக்கள் இவங்களுடைய முட்டாள்தனத்தை, இவங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி இவன் காலத்துக்கும் இப்ப இதே ஒண்ணு இல்லை. இப்ப கவுண்டர் சங்கம், வன்னியர் சங்கம், செட்டியார் சங்கம் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துலயும் கவுண்டர் சங்க தலைவர், செட்டியார் சங்க தலைவர் எல்லாம் இருக்கிற மாதிரி, ஏன்டா இவங்க ஜாதியிலேயே யாரோ ஒருத்தர் இதாப்பா நம்ம தாத்தனுக்கு அனுப்புறதுக்கு இந்த மந்திரம் இருந்தாப்பா, இதுதான் நம்ம ஜாதி வழக்கம், உங்க தாத்தனுக்கு இப்படி அனுப்பிச்சு இது இப்படி கரெக்டா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்களா? சரி, அப்படித்தான் அந்த மக்கள் வர்றாங்க. அவங்களுக்கு நீ என்ன தமிழ்லயே சொல்ற, நீ ஏதோ சுக்லாமிரதன் நக்லாமிரதன் ஏதாவது ஒண்ணு உளருவ, அது நீ பொய் சொல்ற, இன்னும் சொல்ற, நீ என்ன சொன்னாலுமே
எங்களுக்கு தெரியாத, நீ இந்தியில பாட்டு பாடினாலோ இல்ல வேற ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட இந்த மக்களுக்கு தெரியாத, அப்படித்தானே நீ இதை ஏமாத்திட்டு இருக்க. மொழியும் தமிழ்ல புரியுற மாதிரி சொல்ல மாட்ட, பணம் மட்டும் சாமி தட்சணை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கொஞ்சம் கம்மியாச்சுன்னா கூட தட்சணை கொஞ்சம் கம்மியாச்சுன்னா அது நேரா மேல அவங்க மூத்தவரை வந்து பாதிக்கும் அப்படின்பா. என்ன கதை வேணாலும் சொல்லுவான், நம்ம நம்புற வரைக்கும் என்ன வேணாலும் சொல்லுவான். அதனால தோழர்களே, இந்த இடத்துல வந்து மக்கள் ஒரு பக்கம் ஏமாறுறாங்க, அவங்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வரணும். அது வந்து பெரும்பாலும் எல்லோரையும் விட ஒரு 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 அரசின் பாட புத்தகங்கள் இருந்து எல்லா அவங்க படிக்கிற இடத்துல இருந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். அரசு வந்து மூட நம்பிக்கைகளை தடை சட்டம் கொண்டு வரணும். இதையெல்லாம் தாண்டி ஊடகங்கள் இதுல ஒரு முக்கியமானது. ஒரு பத்திரிகையாகட்டும் ஊடகமாகட்டும், இவன் திதிக்கு வந்து விளம்பரம் வாங்கி போடுறது, அதுல பணம் சம்பாதிக்கிறதுலே குறியா இருக்கான். இதெல்லாம் பொய் அப்படிங்கறத வந்து விளக்கி இந்த ஊடகங்கள் வந்து தன் பங்களிப்பு செலுத்தணும். அதுக்காகத்தான் இது வந்து இதே சன் நியூஸ்ல வந்து 24 மணி நேரம் இப்படித்தான் இருக்குதான்னா அப்படி கிடையாது. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள், நல்ல நல்ல செய்திகள் பலது வந்து அதுல வருது. ஆனா நீங்க இப்படியும் பண்றீங்களேங்கிறத தான் நம்ம சுட்டி காட்டுறோம். அது புதிய தலைமுறையாகட்டும் அல்லது தந்தி சேனல் ஆகட்டும் பாலிமர் ஆகட்டும் எதுவா வேணா இருக்கட்டும். இப்ப இதெல்லாம் வந்து பொய் அப்படிங்கறத வந்து ஒரு ஒரு தோழர் வந்து இது வந்து நடந்ததா அல்லது அந்த தோழர் வந்து அந்த இதை புரிய வைக்கிறதுக்காக எழுதியிருக்காரான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு புத்தகத்துல படிச்சேன். ஆசிரியர் திரவியம் அப்படிங்கிறவர் பணம் பிடுங்கி பார்ப்பான் அப்படிங்கிற ஒரு நூல்ல வந்து பார்ப்பனர், பணம் பிடுங்கி பார்ப்பனர் அந்த நூல்ல எழுதியிருப்பார். இப்ப அப்படி இல்லை. நம்ம தாத்தா காலங்கள்ல யாராவது ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்கள வச்சு எரிக்கும் போது அவங்க தலை பக்கத்துல அந்த குள்ளி வைக்கிறவர் வந்து இப்ப நிர்மல்குமாரே செத்து போயிட்டு அப்படின்னா நிர்மல்குமாருக்கு வந்து தலை பக்கத்துல ஒரு சீட்டு வச்சு இவர் வந்து இந்த மாதிரி இவர் சைவத்தை சேர்ந்தவராக இருந்தா அந்த கடிதம் வந்து சிவபெருமானுக்கு எழுதணும், நான் வைணவரா இருந்தா அது விஷ்ணுவுக்கு எழுதணும், இவர் வந்து இங்க இப்படியெல்லாம் இருந்தாரு, இவர் இந்த ஜாதி, இவர் இப்படிப்பட்டவர், இவர் வந்து மேலுலகத்துக்கு வரப்போறாரு, இவரை வந்து கைலாயத்துல நீங்க ஏத்துக்கணும், இவரை கொஞ்சம் அங்க வச்சு நல்லா பாத்துக்கணும் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடிதம் எழுதி அனுப்புவாங்க. அப்ப அந்த கொல்லி வைக்கும் போதே அந்த கடிதத்தை அந்த கொல்லி வச்சுட்டாங்கன்னா இந்த கடிதம் மேல போய் சிவபெருமான் படிச்சுட்டு அவர் வந்து அவர் விசா கொடுக்குறாரா இல்லையாங்கிறது அப்பதான் தெரியும் நம்மளுக்கு. அப்ப அப்படியெல்லாம் இருந்தப்போ வந்து எப்படியெல்லாம் இந்த மக்களை ஏமாத்துறான் பாருங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஊர்ல ஒரு இளைஞர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒருத்தர் வந்து இறந்து அவரை எரிச்சுட்டாங்க. அடுத்த நாள் அந்த இடத்துக்கு அவங்க போறாங்க. அது ஏதாவது ஒரு சடங்கு. அங்க போகும்போது அங்க ஒரு பேப்பர், அந்த பேப்பரை வந்து அந்த இளைஞர், அதாவது இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரணும்னு நினைச்சா அந்த இளைஞர் தான் வச்சிருக்காரு. அதுல என்ன எழுதி இருக்குதுன்னா, நேற்று இறந்து அனுப்பிய இன்னார், இவரை பற்றிய சந்தேகங்கள் எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது, அதனால் இவரை கைலாயத்தில் உள்ளே அனுமதிக்காமல் இவரை வெளியிலேயே நிற்க வைத்துள்ளோம். அதனால் நீங்கள் வந்து எனக்கு இந்த சந்தேகங்களை கிளியர் செய்வதற்காக இதற்கு புரோகிதம் செய்து அனுப்பினாரே, அந்த புரோகிதரை கொஞ்சம் மேலே அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவரிடம் சந்தேகத்தை கேட்டு தெரிந்து கொண்ட பிறகு அந்த புரோகிதரை நான் கீழே அனுப்பி விடுகிறேன் அப்படின்னு சொல்லி இப்படிக்கு சிவபெருமான் லேட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பவும் சொல்லி அந்த கடிதம் வந்து அங்க இருக்கு. அப்புறம் இந்த சொந்தக்காரங்கெல்லாம் போறாங்க, என்னடா நம்ம தாத்தா செத்த இடத்துல இந்த சாம்பல்ல இருக்கிற இடத்துல இந்த பேப்பர் வந்து போகாம விட்டுருச்சோ, நேற்று வச்சது இன்னும் எரியாம இருக்குதே அப்படின்னு சொல்லி இவங்க சொந்தக்காரங்கள ஒரு 7-10 பேர் போறாங்க. எடுத்து பாக்குறாங்க. பார்த்துட்டு ஐயோ சரி அது என்னன்னு சொல்லி தெரியல, அதை எடுத்து படிங்க அப்படிங்கிறாங்க. அது படிச்சதுலதான் நான் என்ன சொன்னேன்னா அந்த கடிதத்தில் இருக்கு. அப்ப அது வழியா அப்ப பார்த்து அந்த பார்ப்பனர் நேத்து புரோகிதம் பண்ணி அனுப்பிச்சாருல அந்த புரோக்கர், அவர் வந்து பார்ப்பனர் வர்றாரு, புரோக்கரும் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு, இது பாருப்பா சிவபெருமானே அனுப்பிச்சதுப்பா, அதனாலதான் வந்து பேப்பர் எரியாம கூட இருக்குது பாரு, இந்த சிவபெருமான் தான் அனுப்பிச்சிருக்கணும், நம்ம தாத்தா வேற பாவம் உள்ளேயும் போக முடியாம மேலோகத்துல வெளியே கேட்லயே நின்று இருக்காரு, அவரு பாவம் என்ன சிரமப்படுவாரோ தெரியல, நீங்க வாங்க ஃபர்ஸ்ட் புரோக்கர்னு சொல்லிட்டு அவரை வச்சு இவங்கெல்லாம் பேசுறாங்க. பேசும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. நம்ம ஆட்களே இப்ப சுடுகாட்டுக்கு போனோம்னா டே 3வது நாள் வச்சுக்கலாம், வெள்ளிக்கிழமை இல்ல 5வது நாள் வச்சுக்கலாம் கருமாதி அப்படின்னு சொல்லி ஒரே கூச்சல் குழப்பமா இருக்காங்க. அப்படி இதுல ஒருத்தர் வந்து என்னங்கிற அப்படி ஐயோ தாத்தா வேற அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு போல் இருக்கு, அதனால வந்து இப்ப நம்ம என்ன பண்றது, இது சிவபெருமானுக்கு வந்து இந்த டவுட் கிளியர் பண்ணணுமே அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர்
லேட் பண்ணாதீங்கப்பா, சீக்கிரம் அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதே போல அதை வச்சு அந்த பார்ப்பனர் தான் இங்க இருக்காரு, அவரை வந்து புடிச்சிங்க வச்சு அவரை வந்து விறகெல்லாம் எல்லாம் சீக்கிரம் விறகு எடுத்துட்டு வாப்பா, விறகெல்லாம் வச்சு அவரையும் வச்சு எரிச்சிடலாம், இந்த கடிதத்தையும் வச்சிடலாம். அவர் மேல போயிருச்சுன்னா சிவபெருமான் பார்த்துட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற அப்படி. அப்ப மூணாவது ஒரு ஆளு இந்த பார்ப்பனர் வந்து ஒரு மாதிரி பாக்குறாரு, என்னடா இது, இவனை வந்து எல்லாம் ஒரே புரட்டத்தனமா இருக்கானுங்க, இவனை வேற நம்மளை வந்து எரிச்சு மேல அனுப்பணுங்கிறானுங்களே. அவருக்கு தெரியுமே இது இப்ப உண்மையை சொன்னோம்னா ஓ அப்ப இத்தனை நாள் ஏமாத்துறான்னு அடிப்பாங்க, பொய்ன்னு சொன்னா இதெல்லாம் சும்மாதான் பண்றதுனாலும் இப்ப இத்தனை நாள் இப்படித்தான் ஏமாத்துனீங்களான்னு அடிப்பாங்க. இது என்ன பண்றதுன்னு தெரியாம எதுவும் சொல்ல முடியாம நின்று இருக்காரு. அப்புறம் லேட் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆளை கைய காலை பிடிக்கிறாங்க. அவர் முடிக்கிறதே இவர் முடிக்கிறதே இவர் பார்வையே சரியில்லை, இவர் ஓட பாக்குற அப்படி, அதனால இவர் கட்டி வைங்கடா அப்படிங்கிறாங்க. அப்ப கட்டி வச்சதும் தூக்கி அவரை விறகு மேல வச்சிடறாங்க. அப்புறம் ஒருத்தர் எல்லாத்தையும் கொண்டு வந்து பேப்பர்லாம் வச்சுட்டு பேப்பர் கரெக்டா வைங்க, மேலோகத்து கரெக்டா போகணும், அதனால வந்து இது பண்ணும்போது அவரு பயப்படுற அப்படி. அப்ப பயப்பட்டதும் இல்லப்பா இன்னையெல்லாம் லேட் பண்ண வேண்டாம், தீய வைங்க, சீக்கிரம் நம்ம தாத்தா எத்தனை நாள் தான் வெயிட் பண்ணுவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும்போது இந்த பார்ப்பனர் வந்து சாமி என்னை விட்டுருங்க, நான் வந்து உண்மையை சொல்லிடுறேன், நான் வந்து இது வந்து இந்த மாதிரி கடிதம் வந்து இந்த பேப்பர் வைக்கிறது பண்றதெல்லாம் வந்து நாங்க வந்து ஒரு ஏமாத்து இதுலதான் வைக்கிறது, அதெல்லாம் வந்து கடிதம் இங்கேயே எரிஞ்சிரும், மேல போய் சிவபெருமான் அதை படிக்கிறது அவர் கடிதம் அனுப்புறது அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, நாங்க மூத்தோர்கள் எங்க முன்னோர்கள் எல்லாருமே நாங்க வந்து எங்களுடைய பிழைப்புக்காக இப்படி செய்யறோம், எங்களை விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த எழுதி வச்ச பையன் வந்து இந்த 10 பேர் கூட்டத்துக்குள்ளேயே ஒருத்தர் இருக்கான், அவன் தான் இந்த மக்களுக்கு அவன் வாயிலிருந்து உண்மை வர வைக்கணுங்கிறது தான் எழுதி வச்சிருக்கான். அப்போ இல்லப்பா அப்படியெல்லாம் இருக்காதுப்பா, நீ பொய் சொல்ற, நீ வந்து சிவபெருமன் வந்து பொய்யா சொல்லுவாரு, நீ தப்பிக்கிறதுக்காக இப்படி சொல்ற, அதனால சிவபெருமன் வந்து சீக்கிரம் போனதான் அனுப்பிச்சிருவாரு, நீ வேணா ஒரு பக்கத்துல கடைசியா சீக்கிரம் இவரை அனுப்புவோம்னு எழுதியிருப்பா அப்படிங்கிற அப்படி. ஐயா நீங்க விளையாடாதீங்க ஐயா என்னுடைய வாழ்க்கையில, நீங்க வந்து என்னை விட்டுருங்க எப்படியாவது அப்படின்னு சொல்லி அவர் மறுபடியும் கெஞ்ச பண்ண. அப்புறம் ஒவ்வொருத்தரும் அப்படி இத்தனை நாள் ஏமாத்திட்டாடா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூணூல் போட்ட பார்ப்பனரை பிடிச்சி எல்லாரும் உதன்னு உதைக்க ஆரம்பிக்கிறாங்க. உதைக்க ஆரம்பிச்சது இல்லை, ஆமா இத்தனை நாள் நாங்க போய் தான் பண்ணணும், ஏமாத்துதான் பண்ணணும், இனிமேல் இப்படி பண்ண மாட்டோம், எங்களை விட்டுருங்க, நாங்க வேற ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, இந்த கடிதம் எழுதி வச்சவரு இப்பவாவது புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு, இதெல்லாம் வந்து ஏமாத்துற வேலை, இங்கிருந்து கடிதமும் போகாது, அங்க சிவபெருமானும் படிக்க மாட்டாரு, அவரு படிச்சுட்டு உள்ள அனுமதிக்கிறது, இதெல்லாமே வந்து நம்மளையெல்லாம் ஏமாத்தி பணம் புடுங்கிறதுக்காக இந்த புரோகிதர்கள் இந்த பார்ப்பனர்கள் ஒரு செய்யற சூழ்ச்சி, இதுதான் எல்லாத்துக்கும் இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவை கொண்டு வர்றாரு. கொண்டு வந்ததும் ஆமா அந்த பையன் சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன்னிப்பு கேட்டுட்டு அழுதுட்டு கிளம்பிடுறாரு. இது வந்து உண்மையாலுமே அதாவது இன்னைக்கு வந்து மக்களால கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க பண்றாங்க. அதனால அந்த பணம் புடுங்கிறது இப்ப வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த பணம் புடுங்குற மெத்தேடை வந்து மாத்திட்டான், அவ்வளவுதான். அந்த மெத்தேடு அதாவது அறிவியல் முன்னேற்றம் அடைய என்ன ஆகுன்னா அந்த மூட நம்பிக்கைகள் ஒளிஞ்சிட்டு வரும். இவன் அறிவியல் முன்னேற்றத்தை ஊடகங்களை எல்லாம் பயன்படுத்தி இன்னைக்கு மறுபடியும் இதை வந்து ஒரு தொழிலா வந்து கார்பரேட்டா மாத்தி போயிட்டு இருக்கான். அதுக்கு இந்த அறிவியல் சார்ந்த சாதனங்களை கூட பயன்படுத்துறான், இவங்களும் பயன்படுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு வேதனையான ஒண்ணு. அதனால தோழர்களே, இந்த மூட நம்பிக்கை சார்ந்த இந்த ஜாதியும் சார்ந்த இந்த இந்த அனைத்து சூழ்ச்சிகளையும் நாம் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம முன்னோர்கள் நம்ம மூத்தவர்கள் அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அவங்க இந்த ஊரை இப்படி படிக்க வைக்கணும், கடைசிக்கு நம்ம ஜாதிக்காரங்களையெல்லாம் முன்னேற்றணும், அல்லது அவங்க வந்து ஏதாவது அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் ஒரு நல்ல செயல்கள் எல்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கும். அந்த கனவுகளை நம்ம ஊர்ல நம்ம நிறைவேற்றுவோம், சரிங்களா? இருக்கிறவங்களுக்கு சோறு போடுவோம், இல்லாதவன் ஏமாத்திங்கிறதுக்காக வந்து அவன் செய்யற சூழ்ச்சிக்கெல்லாம் வந்து அவனுக்கு பணம் கொடுத்து நம்ம ஏமாற வேண்டாம். அவங்க ஏமாத்தக்கூடாது, அவங்க திருந்தணுங்கிறதா நம்ம வேண்டுகோள். ஆனா அவங்க வந்து ஏமாத்துற வழிகளை மாத்திட்டு அப்டேட் ஆகி மாத்திட்டு இருக்காங்களே ஒழிய
அவங்க திருந்துற பாடு இல்லை. அதனால ஏமாந்து கொண்டிருக்கிற நமது உழைக்கும் மக்களான தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்கள் இவங்க எல்லாரும் வந்து நம்மளை போன்ற இளைஞர்கள் நம்ம அப்பா அம்மாவுக்கும் நம்ம உறவினர்களுக்கும் எல்லாத்துக்கும் சொல்லி புரிய வச்சு இது பித்தலாட்டம், இதுக்கு நம்ம ஒருபோதும் பலியாக கூடாது. இன்னும் சொல்ல போனா நம்ம உடல் உறுப்புகளை தானம் செய்வது, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம உடல் உறுப்புகளை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் படிப்பதற்காக எழுதி வைப்பது, அப்படி அவங்க படிச்சா அவங்களுடைய அறிவியல் வளர்ச்சியில் ஒரு முன்னேற்றம் அடையும். நம்ம கண்களை தானமாக எழுதி வைப்பது, அது யாருக்காவது வந்து பயன்படும், இல்லாத ஒருத்தருக்கு ஒரு பார்ட் பயன்படும். அப்படி செய்வது பயனுள்ளதாக இருக்கும். அது நம் அப்பாவின் உடலுக்கு செய்தாலும் சரி, நமக்கு செஞ்சாலும் சரி, நம்ம எல்லாருமே அதை செய்யணும். அதுதான் ஒரு நல்ல மாற்றம், நல்ல சமூக மாற்றம், ஒரு முன்னேற்றமா இருக்கும். அதை செய்வோம். இந்த முட்டாள்தனங்களுக்கு, இந்த புரோகிதர்களுக்கு, இந்த வந்து பாடுபடாம திங்கிற அயோக்கிய பசங்களுக்கு நாம் இரையாகி விடக்கூடாது, பலியாகி விடக்கூடாது என்பதை சொல்லத்தான் இந்த நிகழ்ச்சி.